நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பணம் என்பது வெறும் காகிதமா அல்லது உங்கள் உழைப்பின் பலனா? ஆன்மீகம் பேசினால் பணத்தை பற்றி பேசக்கூடாது என்று யாராவது உங்களிடம் சொன்னார்களா? அப்படியென்றால் அது மிகப்பெரிய பொய். இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழவும் பிறருக்கு உதவவும் செல்வம் என்பது மிக முக்கியமான ஒரு கருவி. லட்சுமி கடாட்சம் என்று நாம் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பேராற்றல். அந்த ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஈர்ப்பது? ஏன் சிலரிடம் மட்டும் பணம் காந்தம் போல ஒட்டிக்கொள்கிறது, சிலரிடம் அது தங்குவதே இல்லை? இன்றைய வீடியோவில் உங்கள் பணப்பையை மட்டுமல்ல, உங்கள் மனதையும் நிரப்பப் போகும் அந்த ரகசியங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்னாலே இந்த நிமிடம் என் வாழ்வில் செல்வம் பெருகுகிறது என்று மனதார நினைத்து கொண்டு இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக் இந்த பயனுள்ள தகவல் பலரை சென்றடைய உதவும். அதே போல பணத்தை பற்றி உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் என்னங்கிறதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்க ஆர்வமா இருக்கேன். இப்போ வறுமையை வேறறுத்து செல்வச் செழிப்போடு வாழ்வதற்கான அந்த ஆன்மீக பொருளாதார பயணத்தை தொடங்குவோம். 1. பணத்தை ஈர்க்கும் பிரபஞ்ச ரகசியம். 5 ஆன்மீக வழிமுறைகள். தி ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் டு அட்ராக்டிங் மணி. பணத்தின் மீதான உங்கள் பார்வையை மாற்றுங்கள். ரிலேஷன்ஷிப் வித் மணி. முதலாவது ரகசியம், நீங்க பணத்தை எப்படி பார்க்கிறீங்க என்பதுதான். பல பேர் பணம் தான் எல்லா தீமைக்கும் காரணம், அல்லது பணம் இருந்தா நிம்மதி போயிடும் தப்பா நினைச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அது உங்ககிட்ட வராது நண்பர்களே. பணத்தை ஒரு கௌரவமான விருந்தினரா நினைங்க. உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தினரை நீங்க திட்டுவீங்களா? இல்லையே. அதே போலத்தான் பணமும். பணம் எனக்கு பிடிக்கும், அது என் வாழ்க்கையை அழகாக்குதுன்னு சொல்ல பழகுங்க. பணத்தோட நீங்க வச்சிருக்கிற உறவு அன்பானதா மாறும்போது பிரபஞ்சம் அதை உங்ககிட்ட அதிகமா அனுப்பும். 2வது நன்றி உணர்வு மந்திர சொல், த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். 2வது வழி நன்றி கூறுதல். உங்ககிட்ட இப்ப எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு முதல்ல மனசார நன்றி சொல்லுங்க. ஐயோ, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கேன்னு குறை சொல்லாதீங்க. குறை சொல்லிக்கிட்டே இருந்தா இருக்கிறதும் போயிடும். ஒவ்வொரு முறை நீங்க ஒரு பொருளை வாங்க பணம் கொடுக்கும் போதும் இந்த பணத்தை செலவழிக்க எனக்கு தகுதி கொடுத்த பிரபஞ்சமே உனக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீங்க நன்றியோடு கொடுக்கும்போது அந்த பணம் பல மடங்கா பெருகி உங்ககிட்டயே திரும்ப வரும். இதுதான் ஆன்மீக பொருளாதாரத்தின் அடிப்படை விதி. 3. தடையற்ற ஓட்டம், த லா ஆஃப் சர்க்குலேஷன். 3வது மிக முக்கியமான விஷயம், பணத்தை தேக்கி வைக்காதீங்க. நீர் ஓடிக்கிட்டே இருந்தாதான் சுத்தமா இருக்கும். அதே போலத்தான் பணமும். கஞ்சத்தனமா பணத்தை பிடிச்சு வச்சிருக்கிறது வறுமைக்கான அறிகுறி. கொஞ்சம் தானம் கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது பிரபஞ்சத்துக்கு நீங்க ஒரு சிக்னல் அனுப்புறீங்க. அதாவது, என்கிட்ட நிறைய இருக்கு, என்னால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிக்னல் அது. இந்த மனநிலை உங்ககிட்ட இன்னும் அதிகமான செல்வத்தை ஈர்க்கும், காந்தமா உங்களை மாத்தும். 4. பணத்தை ஈர்க்கும் காட்சிப்படுத்துதல், விழித்தென்பித்தல். 4வது வழி கற்பனை திறன். தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் ஏறுற மாதிரி, நீங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்குற மாதிரி மனக்கண்ணுல பாருங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படுற அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வு தான் பிரபஞ்சத்தோட பாஷை. நீங்க சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்துக்கான காரணங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி தரும். 5. நேர்மறை உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ் ஃபார் அபண்டன்ஸ். கடைசி மற்றும் 5வது வழி வார்த்தைகளின் சக்தி. என்கிட்ட காசே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றதை இன்னைக்கூட நிறுத்துங்க. அதுக்கு பதிலா செல்வம் என்னை நோக்கி தடையின்றி பாய்கிறது, நான் ஒரு செல்வ காந்தம், எனக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. இந்த வார்த்தைகள் உங்க ஆழ்மனசுல பதிஞ்சு உங்களை அறியாமலேயே சரியான வாய்ப்புகளை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகும். வார்த்தைகளுக்கு உயிருண்டு நண்பர்களே, அதை சரியா பயன்படுத்துங்க. 2. உங்கள் மணி பர்ஸில் இந்த 3 பொருட்களை வைத்தால் செல்வம் பெருகும். நாம எல்லாரும் கையில பர்ஸ் இல்லாம வெளியே போறதே இல்லை. ஆனா அந்த பர்ஸ் வெறும் பணத்தை வைக்கிற இடம் மட்டுமில்ல, அது செல்வத்தின் தேவதையான மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமும் கூட. சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னதான் சம்பாதிச்சாலும் என் கையில காசு தங்கவே மாட்டேங்குது, பர்ஸை திறந்தாலே காலி ஆகிடுதுன்னு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க பர்ஸ்ல இருக்கிற ஆற்றல் அல்லது எனர்ஜி பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். ஆன்மீக ரீதியா சில மங்கள பொருட்களை உங்க பர்ஸ்ல வைக்கும் போது அது பணத்தை ஈர்க்கும் காந்தமா, மணி மேக்னெட் மாறும்.
இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 3 பொருட்கள் உங்க பர்ஸ்ல இருந்தா வீண் செலவுகள் குறைஞ்சு பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போமா? பொருள் 1, பச்சை கற்பூரம், கிரீன் கேம்பர். செல்வத்தின் வாசம் முதல் பொருள் பச்சை கற்பூரம். ஆன்மீகத்துல பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தனித்துவமான சக்தி உண்டு. இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். இதோட வாசனைக்கு எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி விரட்டி நேர்மறை சக்தியை ஈர்க்கும் குணம் இருக்கு. ஒரு சின்ன வெள்ளை துணியில அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல 2 துண்டு பச்சை கற்பூரத்தை மடிச்சு உங்க பர்ஸோட உட்புறத்துல வச்சிடுங்க. இதோட நறுமணம் உங்க பர்ஸ் முழுக்க பரவும் போது அங்கே பணப்புழக்கம் தடையின்றி இருக்கும். குறிப்பா பணத்தட்டுப்பாடு வராமல் தடுக்கும் ஒரு கவசமா இது செயல்படும். இதோட வாசம் குறையும் போது புதுசா மாத்திடுங்க. நீங்களே கவனிப்பீங்க, இந்த வாசம் வீசும் பர்ஸில் பணம் வந்து சேருவதற்கான வழிகள் தானாவே பிறக்கும். பொருள் 2, பிரியாணி இலை, பேலீஃப். வேண்டுதல்களை நிறைவேற்றும் இலை. 2வது பொருள் சமையல் அறையில நம்ம பயன்படுத்துற பிரியாணி இலை. என்னது, பிரியாணி இலையை பர்ஸ்ல வைக்கணுமான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் நண்பர்களே, மேலை நாடுகள்ல இத மேனிஃபெஸ்டேஷன் லீஃப்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையான உடையாத பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பேனா மூலமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அல்லது உங்களுடைய ஒரு முக்கியமான பண தேவை என்னங்கிறத ஒரு வார்த்தையில எழுதுங்க. உதாரணத்துக்கு அபண்டன்ஸ் அல்லது சக்சஸ்ன்னு எழுதலாம். எழுதிட்டு அந்த இலையை உங்க பர்ஸ்ல யாருக்கும் தெரியாத மாதிரி வைங்க. பிரியாணி இலைங்கிறது பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய ஒரு கருவி. இது உங்க இலக்கை நோக்கி பணத்தை ஈர்க்கும் ஒரு சிக்னலாக மாறும். இதையும் மாதம் ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம். பொருள் 3, ஏலக்காய், கடமம். சுக்கிரனின் அருளை பெற 3வது பொருள் ஏலக்காய். ஜோதிட ரீதியா ஏலக்காய் வை சுக்கிர பகவானுக்கு உரியது. சுக்கிரன் தான் ஒரு மனிதனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு மற்றும் செல்வத்தை தரக்கூடிய கிரகம். உங்க பர்ஸ்ல 3 ஏலக்காய்களை போட்டு வைங்க. இது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை, லக் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யறவங்க அல்லது இன்டர்வியூ போறவங்க இத பர்ஸ்ல வச்சிருந்தா அவர்களுக்கு பண ரீதியான வெற்றிகள் தேடி வரும். ஏலக்காய் உங்க பர்ஸ்ல இருக்கிற பணத்தோட அதிர்வுகளை அதிகப்படுத்தி செலவு செய்த பணம் மீண்டும் உங்களிடமே திரும்பி வர ஒரு நேர்மறை சூழலை உருவாக்கும். மிக முக்கியமான சில குறிப்புகள், காமன் மிஸ்டேக்ஸ். பொருட்களை வைக்கிறது மட்டும் போதாத நண்பர்களே, சில விஷயங்களை நீங்க தவிர்க்கவும் செய்யணும். உங்க பர்ஸ்ல தேவையில்லாத பழைய பில்ஸ், குப்பைகள், கிழிந்த பேப்பர்கள் இதையெல்லாம் அப்புறப்படுத்துங்க. பழைய பில்கள் கடனை குறிக்கும். அதனால அதை பர்ஸ்ல வச்சிருக்கிறது எதிர்மறையான விளைவுகளை தரும். அதே போல உங்க பர்ஸ்ல பணத்தை மடிச்சு வைக்காம நேராக வரிசையா அடுக்கி வைங்க. பணத்தை ஒரு உயிர் உள்ள ஜீவனா மதிக்க கத்துக்கோங்க. நீங்க பணத்தை நேசிச்சா பணம் உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனை தீரவும் பண வரவு அதிகரிக்கவும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரு மனிதனோட நிம்மதியை பறிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டா அது கடன் தான். கடன் இல்லா வாழ்வே ஒரு சொர்க்கம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஒரு பக்கம் சம்பாத்தியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடன் வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னு கவலைப்படுறீங்களா? நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு தெய்வீக ஆற்றலோட துணை இருந்தா மட்டும்தான் அந்த பண பிரச்சனையில இருந்து உங்களால முழுமையா மீண்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மந்திரம் உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சு பணவரவுக்கான புது வழிகளை திறந்துவிடும். இது வெறும் மந்திரம் இல்ல, இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு பேராயுதம். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் எது, அதை எப்படி சொல்லணும்னு விரிவா பார்ப்போம். மந்திரத்தின் பின்னணி. ஏன் இந்த மந்திரம்? ஆன்மீகத்துல மகாலட்சுமியை நாம செல்வத்தின் தேவதையா வணங்குறோம். அதுலயும் குறிப்பா கணகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் போன்றவை கடன் தீர சொல்லப்படுது. ஆனா எல்லாராலையும் பெரிய ஸ்தோத்திரங்களை சொல்ல முடியாது. அதனாலதான் மிக எளிமையான ஆனா அதே சமயம் பீஜ மந்திரங்கள், சீட் சவுண்ட்ஸ் அடங்கிய ஒரு மூல மந்திரத்தை நாம பார்க்க போறோம். இந்த மந்திரம் உங்களுடைய மணிப்புர சக்கரம் எனப்படும் தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றலை தூண்டி பிரபஞ்சத்தில் இருக்கிற செல்வ அதிர்வுகளை உங்க பக்கம் இழுக்கும். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரம் இதுதான். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மம க்ருஹே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்றேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மம க்ருஹே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அண்ட சராசரத்தின் சக்தியாக விளங்கும் மகாலட்சுமியே என் இல்லத்திற்கு வருகை தந்து தங்குவாயாக என்பதுதான். இதில் இருக்கிற ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் போன்ற சொற்கள் அதிவேகமாக பலன் தரக்கூடிய வித்து மந்திரங்கள். சொல்ல வேண்டிய முறை த ரிச்சுவல். மந்திரம் தெரிஞ்சா மட்டும் போதாது நண்பர்களே,
அதை சரியான முறையில சொல்லணும். நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம், காலை 4 மணி முதல் 6 மணி வரை, அல்லது மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சொல்லலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடங்குறது ரொம்ப விசேஷம். எண்ணிக்கை தினமும் 108 முறை சொல்லுங்க. உங்களால முடியலனா குறைந்தபட்சம் 27 முறையாவது சொல்லுங்க. நிலை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து சொல்லுங்க. உங்க முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைங்க. முடிஞ்சா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி மல்லிகை பூ அல்லது ஏதாவது ஒரு வாசனை மலர வைங்க. உணர்வுகள் மந்திரத்தை சொல்லும்போது, என் கடன் தீர்ந்து விட்டது, நான் இப்போது நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வோடு கிராட்டிடியூட் சொல்லுங்க. மந்திரம் சொல்லும்போது பயம் இருக்கக்கூடாது, முழுமையான சரணாகதி இருக்கணும். மந்திரம் சொல்லும் போதே செய்ய வேண்டிய மாற்றங்கள். மந்திரம் மட்டும் சொல்லிவிட்டு சும்மா இருந்தா போதுமா? இல்லை, அந்த மந்திரம் செயல்பட உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை செய்யணும். முதலாவது, வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இரண்டாவது, ஒரு சின்ன உண்டியல் வைங்க. தினமும் அதுல 1 ரூபாயாவது போட்டு, இது என் கடனை அடைக்க போற புனிதமான பணம்னு மனசுல நினைச்சுக்கோங்க. மூணாவது, பொய் சொல்றது அல்லது மற்றவங்களை ஏமாத்துறது போன்ற விஷயங்களை தவிர்த்திடுங்க. ஏன்னா மகாலட்சுமி தூய்மையான மனசு இருக்கிற இடத்துல தான் நிரந்தரமா வாசம் செய்வாங்க. மந்திரத்தின் விளைவுகள், த ரிசல்ட்ஸ். நீங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் சொல்லும் போது உங்களுக்கே ஆச்சரியமான மாற்றங்கள் தெரியும். வராத பணம் தேடி வரும், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுடைய வீண் செலவுகள் குறையும். முக்கியமா மனசுல இருந்து அந்த பாரம் குறைஞ்சு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் உங்களை சரியான பொருளாதார முடிவுகளை எடுக்க வைக்கும். 4, லா ஆஃப் அட்ராக்ஷன் வெர்சஸ் ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ். எது பணத்தை வேகமாக தரும்? இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க ஒரு பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி மூலமா பணத்தை ஈர்க்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ், ஆன்மீக செழிப்பு மூலமா தான் நிரந்தர செல்வம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையிலேயே உங்க பணப்பைய வேகமா நிரப்ப போறது எது? வாங்க அலசுவோம். ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், LOA என்றால் என்ன? முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பார்ப்போம். இதோட அடிப்படை தத்துவம், உங்க எண்ணங்களே உங்க வாழ்க்கையை உருவாக்குது. நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ, எதை கற்பனை விழித்தென்பத்தல் செய்யறீங்களோ, அதை நீங்க ஈர்க்கிறீங்க. இது ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு நீங்க நம்பினா பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தரும். இது ரொம்ப வேகமா வேலை செய்யற மாதிரி தெரியும். ஏன்னா இது உங்களுடைய ஆசை, டிசையர் மற்றும் உழைப்பை மையமா வச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. உங்க எண்ணங்கள்ல சின்ன தடுமாற்றம் வந்தாலும் இதோட ரிசல்ட் மாறிடும். ஆன்மீக செழிப்பு, ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ்னால் என்ன? இப்போ ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸுக்கு வருவோம். இது ஈர்ப்பு விதியை விட ஒரு படி மேலானது. இது எனக்கு வேணும்னு கேட்கறது இல்ல, என்கிட்ட ஏற்கனவே எல்லாம் இருக்குன்னு உணர்றது. ஆன்மீக செழிப்புங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் மாதிரி. இதுல நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா மாறிடுறீங்க. நான் வேற, பிரபஞ்சம் வேற இல்ல. பிரபஞ்சமே ஒரு கடல்னா நான் அதுல ஒரு துளின்னு நினைக்கிறது தான் இது. இங்க நீங்க பணத்தை துரத்த மாட்டீங்க, மாறாக நீங்க ஒரு தகுதியுள்ள நபரா, டிசர்விங் பர்சன் மாறும்போது பணம் உங்களை தேடி வரும். இதுல வர்ற செல்வம் ரொம்ப காலத்துக்கு உங்ககிட்ட நிலைச்சிருக்கும். எது வேகமானது? த வெர்டிக்ட். இப்போ முக்கியமான கேள்வி, எது வேகமா வேலை செய்யும்? உங்ககிட்ட ஒரு உடனடி தேவை இருக்கு, ஒரு இலக்கு இருக்குன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வேகமான முடிவை தரும். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில கவனத்தை ஃபோக்கஸ் குவிக்கும். ஆனா உங்க வாழ்க்கை முழுக்க பண தட்டுப்பாடே இருக்கக்கூடாது, நீங்க ஒரு செல்வ காந்தமா மாறணும்னா ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ் தான் சிறந்தது. ஆன்மீக செழிப்பு உங்களுடைய அடிப்படை குணத்தையே மாத்திடும். உண்மையை சொல்ல போனா இது ரெண்டையும் இணைச்சு பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். உங்க ஆசைகளை ஈர்ப்பு விதி மூலமா தெளிவுபடுத்துங்க, கிளாரிஃபை. ஆனா அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேரும்னு பிரபஞ்சத்தை முழுமையா நம்புற அந்த ஆன்மீக மனநிலையை, ட்ரஸ்ட் வளர்த்துக்கோங்க. நம்பிக்கையோடு செயல்படும் போது வேகம் தானாவே கூடும். 5 கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் அதிகாலை ஆன்மீக பழக்க வழக்கங்கள், மார்னிங் ரிச்சுவல்ஸ் ஃபார் வெல்த். உலகத்துல இருக்கிற பல கோடீஸ்வரர்களிடம் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது அவங்க காலையில எந்திரிக்கிற நேரம் மட்டும் இல்ல, எந்திரிச்ச உடனே அவங்க செய்யற அந்த ஆன்மீக பழக்க வழக்கங்கள் தான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல அவங்க செய்யற இந்த 3 விஷயங்கள் தான் அவங்களை செல்வ செழிப்புடன் இருக்க வைக்குது. 1, நன்றியுணர்வுடன் தொடங்குதல், மார்னிங் கிராட்டிடியூட். கண்களை திறந்த உடனே அவங்க செய்யற முதல் வேலை நன்றி சொல்றது.
இன்னொரு அழகான நாளை எனக்கு கொடுத்த பிரபஞ்சமே உனக்கு நன்றின்னு மனசார சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லும்போது இன்னும் பெரிய விஷயங்களை தர பிரபஞ்சம் தயாராகிடும். இதுதான் கோடீஸ்வரர்களின் முதல் விதி. 2, காட்சிப்படுத்துதல், பவர்ஃபுல் விஷுவலைசேஷன். அடுத்ததா ஒரு 5 நிமிஷம் அமைதியா அமர்ந்து அவங்க அடைய நினைக்கிற இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்சிட்டதா கற்பனை பண்ணுவாங்க. அவங்க பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிற மாதிரியும் அவங்க பிசினஸ் சக்சஸ் ஆகிற மாதிரியும் ஆழமா காட்சிப்படுத்துவாங்க. இது அவங்க ஆழ் மனதை, சப்கான்ஷியஸ் மைண்ட் பணத்தை ஈர்க்கிறதுக்கு தயார் செய்யுது. 3, நேர்மறை உறுதிமொழிகள், சக்சஸ் அஃபர்மேஷன்ஸ். கடைசியா தங்களை பற்றி தாங்களே உயர்வாவே பேசுவாங்க. நான் ஒரு செல்வகாந்தம், பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது, நான் எடுக்கிற எல்லா முடிவுகளும் லாபத்தை தருது அப்படின்னு திரும்ப சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கும். நண்பர்களே, இந்த மாற்றங்களை நீங்களும் நாளை காலையில இருந்தே செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலையும் செல்வம் சேர்றத நீங்களே பார்ப்பீங்க. 6வது, பணமும் கர்மாவும். நீங்கள் செய்யும் இந்த தவறுதான் உங்கள் வருமானத்தை தடுக்கிறதா? நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் கடுமையா உழைக்கிறேன், ஆனா ஏன் என்கிட்ட பணம் தங்க மாட்டேங்குது? இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமான பண கர்மா, மணி கர்மா இருக்கு. ஆன்மீக ரீதியா நீங்க செய்யற ஒரு சின்ன தவறு தான் உங்க வருமானத்தை ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன தெரியுமா? வருமானத்தை தடுக்கும் அந்த ஒரு தவறு மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்க பொறாமைப்படுறது, அல்லது ஒருத்தர் பணக்காரர் ஆயிட்டாருன்னா அவரை பத்தி தப்பா பேசுறதுதான் அந்த மிகப்பெரிய தவறு. கர்ம விதியின்படி நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அது உங்ககிட்ட வராது. இன்னொருத்தரோட செல்வத்தை பார்த்து நீங்க பொறாமைப்படும் போது உங்க ஆழ்மனசுக்கு பணம் என்பது ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிற தப்பான சிக்னலை அனுப்புறீங்க. இதனால பிரபஞ்சம் உங்களுக்கு வர்ற பண வழிகளை அடைச்சிடுது. அது மட்டும் இல்லாம உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறதும் உங்களுடைய செல்வ கர்மாவை பாதிக்கும். நீங்க ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இழுத்தடிச்சாலோ அல்லது ஏமாத்தினாலோ உங்களுக்கு வர வேண்டிய 10 மடங்கு வருமானம் பாதியிலேயே நின்றுடும். அதனால மற்றவங்களோட செல்வத்தை மனசார பாராட்டுங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அப்பொழுதுதான் அந்த செல்வ ஆற்றல் உங்களையும் தேடி வரும். 7, வாஸ்து முறைப்படி பணத்தை எங்கே வச்சாலும் லாபம் பெருகும். ஃபினான்ஷியல் வாஸ்து டிப்ஸ். நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்க வீட்டுல நிலைச்சு நிக்கணும்னா அந்த இடத்துல சரியான வாஸ்து ஆற்றல் இருக்கணும். வாஸ்து சாஸ்திரப்படி பணத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில வைக்கும் போது அங்க குபேர காந்தம் உருவாகி செல்வத்தை ஈர்க்க தொடங்கும். அது எந்த திசைன்னு இப்ப பார்ப்போம். பணம் பெருகும் திசை தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். உங்க வீட்டின் தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் மூளைதான் பணத்தை சேமித்து வைப்பதற்கான சிறந்த இடம். இதை நைருதி மூளைன்னு சொல்லுவாங்க. உங்க பீரோ அல்லது பணப்பெட்டியை இந்த மூளையில வடக்கு திசையை பார்த்தபடி வைங்க. ஏன்னா வடக்கு திசை தான் செல்வத்தின் அதிபதியான குபேர பகவானுக்கு உரியது. பீரோவை திறக்கும் போது அது வடக்கு நோக்கி திறந்தால் குபேரனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அதே போல பணப்பெட்டிக்கு அடியில ஒரு சிறிய கண்ணாடி, மிரர் வைங்க. அதுல பணத்தோட பிம்பம் தெரியறது உங்க செல்வம் 2 மடங்கா பெறுகிறதை குறிக்கும். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பணப்பெட்டிக்கு மேல எந்த கனமான பொருளையும் வைக்காதீங்க. அது பணப்புழக்கத்தை அழுத்தி தடுத்துடும். இந்த சின்ன வாஸ்து மாற்றத்தை செஞ்சு பாருங்க, வீண் செலவுகள் குறைஞ்சு லாபம் பெறுகிறதை நீங்களே உணர்வீங்க. 8, எதிர்மறை ஆற்றலை நீக்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் எளிய பரிகாரங்கள். சில நேரங்கள்ல நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு விதமான பாரம் அல்லது சோர்வு தெரியும். அதுதான் எதிர்மறை ஆற்றல் அல்லது தரித்திரம்னு சொல்லப்படுது. இந்த ஆற்றல் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தங்க மாட்டாங்க. இதை நீக்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்க 2 எளிய ஆன்மீக பரிகாரங்களை இப்போ பார்ப்போம். 1, கல்லுப்பு பரிகாரம், சால்ட் ரெமெடி. நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிற சக்தி கல்லுப்புக்கு உண்டு. ஒரு கண்ணாடி கிண்ணத்துல கல்லுப்பை நிரப்பி உங்க வீட்டின் வரவேற்பு அறையிலோ அல்லது கழிவறை மூலையிலோ வைங்க. இது காத்துல இருக்கிற எதிர்மறை அதிர்வுகளை இழுத்துடும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த உப்பை தண்ணியில கரைச்சிட்டு புது உப்பை மாத்திடுங்க. இது உங்க வீட்டை சுறுசுறுப்பாக்கும். 2, கல்லுப்பு கலந்த நீர், சால்ட் வாட்டர் மாப்பிங். அடுத்ததா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து தொடங்க. இது வீட்டுல இருக்கிற கண் திருஷ்டி மற்றும் தேக்கமடைஞ்ச ஆற்றலை நீக்கி செல்வ செழிப்புக்கான புதிய வழிகளை திறந்துவிடும். இந்த சின்ன மாற்றங்கள் உங்க மனசுலையும் பணப்பையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 9வது, மனநிலை மாறினால் வருமானம் மாறும். ஆன்மீக ரீதியாக பணத்தை அணுகுவது எப்படி? பணம் கையில் இல்லை என்பது ஒரு பொருளாதார பிரச்சனை கிடையாது, அது ஒரு மனநிலை சார்ந்த பிரச்சனை.
ஆன்மீக ரீதியாக பார்த்தால் உங்கள் வெளிப்புற உலகம் என்பது உங்கள் உட்புற மனதின் பிரதிபலிப்பு தான். உங்கள் வருமானம் உயர வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதிற்குள் நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக மாற வேண்டும். அது எப்படி? பற்றாக்குறை மனநிலை versus நிறைவு மனநிலை, ஸ்கேர்சிட்டி versus abundance. நிறைய பேர் என்கிட்ட காசு இல்லை, நான் ஏழை என்ற பற்றாக்குறை மனநிலையிலேயே ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் வாழ்கிறார்கள். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். இதற்கு பதிலாக பிரபஞ்சத்தில் செல்வம் கொட்டி கிடக்கிறது, எனக்கான பங்கு என்னை வந்தடையும் என்ற நிறைவு மனநிலைக்கு abundance மைண்ட் செட் மாறுங்கள். பணத்தை ஒரு சுமையாக பார்க்காமல் அது உங்களுக்கு கிடைத்த ஒரு தெய்வீக ஆசீர்வாதமாக பார்க்க தொடங்குங்கள். நீங்கள் பணத்தை நேசிக்கும் போது, மதிக்கப்படும் போது அது உங்களிடம் தங்குவதற்கு பிரியப்படும். ஆன்மீக ரீதியாக நான் தகுதியானவன் என்ற எண்ணம் எப்பொழுது உங்களுக்குள் ஆழமாக பதிகிறதோ அப்போது உங்கள் வருமானம் தானாகவே உயரத் தொடங்கும். மனதை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். 10வது, லட்சுமி கடாட்சம் நிலைக்க உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய மாற்றங்கள். நம் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த மகாலட்சுமி அங்கேயே நிலைத்து நிற்பது. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு சுபிட்சம் இருக்கும், ஆனா சில வீடுகள்ல ஒரு வித மந்த நிலை இருக்கும். லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டுல நிரந்தரமா இருக்க நீங்க செய்ய வேண்டிய சில ஆன்மீக மாற்றங்களை இப்போ பார்ப்போம். லட்சுமி கடாட்சத்திற்கான எளிய மாற்றங்கள். முதலாவது, வீட்டின் நிலைவாசல் என்ட்ரன்ஸ். நிலைவாசல் எப்போதும் சுத்தமாகவும் மஞ்சள் குங்குமம் இட்டும் மங்களமாக இருக்க வேண்டும். வாசலில் செருப்புகளை களைத்து போடாமல் அடுக்குவது லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் முறையாகும். 2வது, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை வீட்டை இருட்டாக வைக்காதீர்கள். பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலையிலும் விளக்கேற்றுவது வீட்டின் எதிர்மறை சக்திகளை அழித்து ஐஸ்வர்யத்தை நிலைக்கச் செய்யும். 3வது, சமையலறை. எப்போதும் அன்னபூர்ணி வாசம் செய்யும் இடமான சமையலறையில் இரவு நேரத்தில் எச்சில் பாத்திரங்களை அப்படியே வைக்காதீர்கள். இது தரித்திரத்தை உண்டாக்கும். வீட்டின் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மூலையை எப்போதும் சுத்தமாகவும் தண்ணீர் நிறைந்த பாத்திரம் இருக்குமாறும் பார்த்து கொள்ளுங்கள். இது செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படும். இந்த சின்ன மாற்றங்கள் உங்கள் வீட்டை ஒரு புனித தலமாக மாற்றி செல்வத்தை நிலைக்கச் செய்யும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், பணம் என்பது உங்களை சேர காத்திருக்கும் ஒரு சக்தி. நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று முதலில் நம்புங்கள். ஆன்மீகம் என்பது ஏழ்மையில் வாழ்வதல்ல, செழிப்பாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதுதான். இன்று நாம் பார்த்த இந்த ஆன்மீக ரகசியங்கள் உங்கள் பொருளாதார பாதையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் சொன்ன விஷயங்களை வெறும் தகவலாக மட்டும் பார்க்காமல் உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது செயல்படுத்தி பாருங்கள். அந்த மாற்றத்தை நீங்கள் உணரும் போது பிரபஞ்சத்தின் மீதான உங்கள் நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ஒரு சிறு உதவியாக இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு லைக் போட்டு உங்க அன்பை தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நான் தொடர்ந்து கொடுக்க ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா செல்வம் என்பது பகிர்ந்தால் மட்டுமே வளரும். அப்புறம் முக்கியமான விஷயம், என் வாழ்வில் செல்வம் பெருகத் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற வாக்கியத்தை இப்போவே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுடைய அந்த நேர்மறையான எண்ணம் இப்போவே பிரபஞ்சத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி இணைஞ்சிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த ஸ்பிரிச்சுவல் ஃபைனான்ஸ் வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை செல்வமும் நிம்மதியும் உங்கள் இல்லங்களில் நிறையட்டும். நன்றி, வணக்கம்.